ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாநில மறுசீரமைப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான குழுக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க, எஸ்கே தார் கமிட்டி. இது யார் அமைச்சாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையை அமைச்சாங்க. எப்போ அமைச்சாங்கன்னா 1948 ஜூன் 17. 1948 ஜூன் 17 அமைக்கிறாங்க. தலைவர் யாருன்னா எஸ்கே தார். உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க, ஜேஎன் லால் அண்ட் பன்னாலால். இவங்க 2 பேர். ஓகேங்களா? இவங்க வந்து அறிக்கை எப்போ வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1948 டிசம்பர் 10. ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டிசம்பர் 10 வந்து அறிக்கையை கொடுத்துட்றாங்க. இவங்களோட பரிந்துரை என்ன அப்படின்னா மொழிவாரி மாநில பிரிவினையை வந்து இந்த குழு ஏற்கலை. சரிங்களா? அடுத்தது வந்து மாநிலங்களை நிர்வாக ரீதியாக பிரிச்சுக்கலாம், மொழிவாரியாக பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த குழுவோட பரிந்துரை. அடுத்தது மறுபடியும் இன்னொரு குழு அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜேவிபி கமிட்டி. இது யார் அமைக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து அமைக்கிறாங்க. 1948 டிசம்பரில் அவங்க அறிக்கையை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் ஜேவிபி கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க. உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஜவஹர்லால் நேரு ஜே, வல்லபாய் பட்டேல் வி, பி வந்து பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜேவிபி கமிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து அறிக்கையை வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1949 ஏப்ரல். பரிந்துரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொழிவாரி மாநில பிரிவினையை இவங்களுமே ஏற்றுக்கல, இந்த குழுவுமே ஏற்றுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால் அடுத்தது வந்து நம்ம இன்னொரு கமிட்டி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பசல் அலி குழு அமைக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1953 டிசம்பர் அமைக்கிறாங்க. தலைவர் வந்து பசல் அலி. உறுப்பினர்கள் வந்து KM பணிக்கர், HN குன்ஸ்ட்ரூ. ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா பசல் அலி. உறுப்பினர்கள் 2 பேர் இருக்காங்க. அறிக்கை வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1955 செப்டம்பரில். ஓகேங்களா? 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட எடுத்துக்கிறாங்க. பரிந்துரை பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்கள் பிரிச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கையை வந்து இந்த குழு வந்து நிராகரிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த குழுவோட பரிந்துரையை பேஸ் பண்ணி தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சிருப்பாங்க. அது நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.